நீ அனுப்பின மசோதா எல்லாத்துக்கும் நான் என்ன கையெழுத்து போடணுமா? போட முடியாது. தமிழ்நாடு, தமிழகம் தொடங்கி சனாதானம், நீட்டு, அமைச்சர் பொன்முடி பதவி பிரமாணம் இப்படியாக தமிழக அரசுக்கு நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் அடிக்கடி டிஷ்யூம் வந்து கொண்டே இருக்கும். சட்டப்பேரவையில் முதல்வர் பேசிக்கொண்டிருந்த போதே ஆளுநர் வெளிநடப்பு செய்ததும் நம்மால் மறக்க முடியாது. நிலைமையோ இப்படி இருக்க, இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் தனது மாளிகையில் தேநீர் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதை புறக்கணிப்போம் என்று திமுக முடிவெடுத்திருந்த நிலையில் என்ன மாயமோ தெரியவில்லை, திடீரென்று அமைச்சர் தங்கம் தென்னரசு திமுக கட்சி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்திற்கு கலந்து கொள்ளும் என்று அறிவித்தார். முதலில் திமுக தேநீர் விருந்தை புறக்கணிப்போம் என்றவுடன் கூட்டணி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, நீங்களே போகவில்லை, நாங்கள் மட்டும் போவோமா என்ன, போக மாட்டோம் என கப்சிப் ஆனது. ஆனா திமுகவோ சடன் பிரேக் போட்டு யூ-டர்ன் அடித்து நாங்கள் போவோம் என்றவுடன் ரொம்ப ஷாக் ஆகி விட்டார்கள் எதிர்கட்சியினர். போக மாட்டேன்னு சொன்னவரே இப்ப போக போறேன்னு சொல்றீங்களே, என்னடா இது என்று தலையை பீத்து கொண்டிருக்க, ரொம்ப கூலாக பார்ட்டிக்கு சகஜமாக போய் டீ பிஸ்கெட் சாப்பிட்டு வந்துட்டாரு நம்ம முதலமைச்சர். பாவம் கூட்டணி கட்சிகள் போகவில்லை. விசிக, காங்கிரஸ் உட்பட அனைவரும், என்னப்பா நீங்கள் சொல்லவே தானே நாங்களும் போக மாட்டோம்னு சொன்னோம், இது நியாயமா அப்படின்னு வடிவேலு பாணியில் புலம்பி உள்ளனர். அப்புறம் என்ன, சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு மு.க. ஸ்டாலின், சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, அமைச்சர் துரைமுருகன், ஏவா வேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். அதாவது சுதந்திர தின விழா கொடியேற்றத்திற்கு பின்னர் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொன்னார்னா, ஆளுநருக்கும் திமுகவுக்கும் நிறைய ஏட்டிக்கு போட்டியா சில கருத்து மோதல்கள் இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்றது, அதை ஒரு பக்கமா மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஆளுநர் என்கிற அந்த பதவியின் மீது, அந்த பொறுப்பின் மீதும் முதல்வருக்கு பெரும் மதிப்பு வச்சிருக்கிறாரு. மதிச்சு கூப்பிட்டா போய் தானே ஆகணும், அதான் வேற ஒண்ணுமில்லை என்றாரே பார்க்கலாம். இருக்கிறது. ஆனால் ஆளுநர் என்கின்ற அந்த பதவியின் மீது, அந்த பொறுப்பின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரும் மதிப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசினுடைய சார்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவருடைய பதவிக்கு, அவருடைய பொறுப்பிற்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழைப்பினை ஏற்று இந்த விடுதலை திருநாள் விழாவில் அவர் அழைத்திருக்கக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அதிலே பங்கேற்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்ற போது ஆளுநர் ஆர்.என். ரவி படுஜோரா வரவேற்பு கொடுத்தாரு. காணாத காட்சிகள் அரங்கேறியது அங்கு. அதான் அங்க ஹைலைட். ஆமாங்க, ஆளுநரும் முதல்வரும் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டாங்க. அண்ணாமலை, ஏவா வேலு 2 பேரும் பரஸ்பரம் குசலம் விசாரித்து கை குலுக்கி கொண்டார்கள். துரைமுருகனுக்கு வணக்கம் சொன்னாரு அண்ணாமலை. ஓபிஎஸ் வந்தாரு, பிரேமலதா வந்தாங்க. அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோரும் கலந்து கொண்டாங்க. ஓகே, தேநீர் விருந்தது இருக்கட்டும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். போன வருடம் எங்க போச்சு இந்த பதவியின் மீதும் பொறுப்பின் மீதும் மரியாதை? உள்ளுக்குள்ள ஏதோ திட்டம் இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் கிசுகிசுக்கிறார்கள். கூட்டணி மாறப்போகிறது என்ற பேச்சும் அடிபடுகிறது. எது எப்படியோ அரசியல் களம் சூடு பிடிக்க போகிறது.